நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரே போடு போட்ட நம்முடைய மத்திய அரசு, அதாவது இந்தியா ஒரு கடுமையான எச்சரிக்கை ஒரு மெசேஜ் பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்காங்க. இனி ஏதாவது ஒரு தாக்குதல் நடந்துச்சுன்னா அது கண்டிப்பாக போராக மாறும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு கடுமையான ஒரு மெசேஜ் பாகிஸ்தானுக்கு அனுப்பியிருக்காங்க. இதனால கடும் பீதியில பாகிஸ்தான் இருப்பதாக சொல்லப்படுது. அதாவது அப்படி இப்படி நீ ஏதாவது தாக்குதல் நடத்தணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்தியா போரை ஆரம்பிக்கும் அப்படிங்கிற விதமாக நம்முடைய மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. இந்தியா போட்ட இந்த போடு பாகிஸ்தானுக்கு எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே போல பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் பாகிஸ்தானுடைய தலைநகரை இந்தியா நெருங்கியிருக்காங்க. இந்த தகவல் இப்ப வெளியாகி உலக நாடுகளே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதை பத்தி நம்ம இந்த வீடியோலயே தெரிஞ்சுக்க போறோம் நண்பர்களே. அதே போல இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இருக்காருல்ல, அவர் களத்துல இறங்கி இருக்கிறாரு. இதுவரைக்கும் இந்தியாவுடைய ஒரு முகத்தை தான் நீங்க பார்த்திருக்கீங்க, இன்னொரு முகத்தை பார்க்க வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி கடுமையான வார்னிங் கொடுத்திருக்கிறாரு. அதை பத்தி நம்ம இந்த வீடியோலயே தெரிஞ்சுக்கலாம். இப்படி லேட்டஸ்டாக இந்தியா பாகிஸ்தான் சம்பந்தமான அப்டேட்டுகளை நம்ம இந்த வீடியோல தொடர்ந்து பார்க்கலாம் நண்பர்களே. கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஏற்பட்டிருக்கும் இந்த உரசல்கள் போராக வெடிக்க இருந்த நிலையில தான், அதாவது மோதல் தான் நடந்துட்டு வந்துச்சு, ஒரு போராக வெடிக்கல. இப்பேற்பட்ட நிலையில தான் இந்தியா ஒரு முக்கியமான நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க. அதாவது இனிமே இந்தியா மேல தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டுச்சுன்னா அது போராக கருதப்படும் அப்படின்னு மத்திய அரசு தெரிவிச்சிருப்பதாக இப்போ தகவல்கள் வெளியாயிருக்கு. ஜம்மு காஷ்மீர் பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராக இந்தியா ஆபரேஷன் சிந்தூரா நடத்தினாங்க. இதுல முக்கியமான பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டாங்க. இந்த ஆபரேஷனை தங்களுக்கு எதிரானதாக கருதி கொண்டு இந்தியா மேல பாகிஸ்தான் கடந்த 2 நாட்களாக தாக்குதலை நடத்திட்டு வருது. குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் எல்லையில் நடத்தப்பட்ட ஷெல் தாக்குதல்ல பொதுமக்கள் சிலர் உயிரிழந்தாங்க. அதே போல ராஜஸ்தான், பஞ்சாப் உள்ளிட்ட எல்லையோர மாநிலங்களையும் ட்ரோன் தாக்குதலை பாகிஸ்தான் மேற்கொண்டுச்சு. இந்த தாக்குதல் முயற்சியை இந்தியா வெற்றிகரமாக முறியடிச்சாங்க. இருந்தாலும் ஏவுகணையை கொண்டு பாகிஸ்தான் தாக்குதலை நடத்திட்டு வருது. கடந்த 2 நாட்களாக இந்திய எல்லையில மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்துச்சு. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்திய ராணுவம் அதிரடியில இறங்கினாங்க. பாகிஸ்தானுடைய ராணுவ விமான தளங்கள் குறிவைக்கப்பட்டு அழிக்கப்பட்டுச்சு. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல அந்த நாட்டுடைய ராணுவ நிலை தகர்க்கப்பட்டது. அதே நேரம் அந்த நாடு நடத்திய ஏவுகணை தாக்குதல்கள் அனைத்தும் முறியடிக்கப்பட்டன. இப்படி இந்தியா கொடுத்த ஒவ்வொரு அடியும் இடி போல பாகிஸ்தானை தாக்குச்சு. இதே நிலைமை நீடிச்சுச்சுன்னா அடுத்த ஒரு சில நாட்கள்ல பாகிஸ்தானுடைய முக்கிய ராணுவ நிலைகளை இந்திய ராணுவம் முற்றிலுமாக அழிச்சிருப்பாங்க. இருந்தாலும் இரண்டும் அணு ஆயுதங்களை கொண்டிருக்கும் நாடுகளாகும். அதனால பொறுப்பை உணர்ந்து இந்தியா சமாதானத்துக்கு வந்திருக்காங்க. அதாவது இனி இந்தியா மேல தீவிரவாத தாக்குதல்கள் நடத்தப்பட்டுச்சுன்னா அது போராக கருதப்படும் அப்படின்னு, போருக்கு கொடுக்கும் பதிலடியை தீவிரவாத தாக்குதலுக்கு கொடுப்போம் அப்படின்னு மத்திய அரசு இந்த ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. இதுல பலருக்கும் ஒரு கேள்வி எழுந்திருக்கலாம், என்னது மத்திய அரசு ஓகே சொல்லிட்டாங்களா, பாகிஸ்தான் மதியம் இந்த மாதிரி பேச்சுவார்த்தைக்கு தயார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, இந்தியா தாக்கலைன்னா நாங்களும் தாக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதுக்கு இந்தியா மன்னிச்சு ஏத்துக்குச்சா அப்படிங்கிற மாதிரி உங்க எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி எழலாம். ஆனால் இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா தீவிரவாத தாக்குதல் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு. இந்தியா இப்போ இல்லை, எப்பயுமே சொல்கிறது தீவிரவாதத்தை அடியோடு அழிக்கிறது தான். அதே போல் அங்கே இருக்கும் மக்களுக்கும், எந்த நாடாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கும் பொதுமக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்தியா தன்னுடைய நிலைப்பாடாகவே கொண்டிருக்கு. அந்த வகையில் தான் தீவிரவாத தாக்குதல் ஏதாவது நடந்துச்சுன்னா நாங்கள் போட்டு தள்ளிடுவோம், போரை அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பாகிஸ்தானுக்கு சாத்தியமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாத்தியமே இல்லை. ஏன் அப்படின்னா பாகிஸ்தானால சாப்பிடாம இருக்க முடியும், தூங்காம இருக்க முடியும், ஆனால் தீவிரவாதத்துக்கு பயிற்சி கொடுத்து தீவிரவாதத்தை ஏவி விட்டு இந்தியாவுடைய எல்லையில தாக்குதலை நடத்த வைக்காம அதால இருக்கவே முடியாது அப்படிங்கிறதான் உண்மை. அதனால இந்தியா பாகிஸ்தானுடைய ஆணிவரையே பிடுங்கியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால பொறுத்து பார்ப்போம். மேலும் தீவிரவாதிகளுடைய ஊற்று அங்கே தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும். அதாவது பாகிஸ்தான்ல தான் தீவிரவாதியுடைய ஊற்று கண்ணே இருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த அனைத்து தீவிரவாத தாக்குதல்களும் பாகிஸ்தான்ல தான் திட்டமிடப்பட்டிருந்துச்சு. அங்கே பயிற்சி பெற்றவங்க தான் இந்தியாவில் தாக்குதலை நடத்தியிருக்காங்க. அதனால இனியும் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்க பாகிஸ்தான் முயற்சி செஞ்சாங்கன்னா அந்த நாட்டுக்கு இந்தியா இப்போது கொடுத்த பதிலடி தான் நினைவு கோரும் அப்படின்னே சொல்லப்படுது. இதை கவனத்தில் கொண்டாவது பாகிஸ்தான் தீவிரவாதத்தை ஆதரிக்கும் போக்கை கைவிட வேண்டும். அதை செய்யுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். நம்மளுடைய கருத்து என்ன அப்படின்னா, கண்டிப்பாக பாகிஸ்தானால் சும்மா இருக்க முடியாது. இப்போ இந்தியா போய் பல இடங்களில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க இல்லையா, அதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக காத்துட்டு இருப்பாங்க. இப்போ இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறது தான் பாகிஸ்தானுடைய எண்ணமாக இருக்கும். ஏன் அப்படின்னா பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா அதில் பாதாளத்துக்கு போயிடுச்சு. நேற்று போய் IMF அவங்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. இந்தியாவுடைய எதிர்ப்பை மீறி IMF பாகிஸ்தானுக்கு உதவி செஞ்சுருக்காங்க.
இந்த நிலைமையில IMF-ம் வந்து பாகிஸ்தானுக்கு ஏதாவது கோரிக்கை வச்சிருப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் பாகிஸ்தான் வந்து இப்போ அடக்கி வாசிக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் நம்ம ஒருபோதும் பாகிஸ்தானை நம்பக்கூடாது. நாம் எப்படி சீனாவை வந்து குள்ளநரியை நம்பக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதே போல் இந்த விஷப்பாம்பு பாகிஸ்தானை ஒருபோதும் நம்பக்கூடாது அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு. பாகிஸ்தான் என்ன மாதிரியான தாக்குதல்களை நடத்தினாலும் ரெடியாக எல்லையில் வந்து எந்நேரமும் 24 மணி நேரமும் அதி தீவிர கண்காணிப்பிலையும் தீவிர அலர்ட்லையும் நம்முடைய இராணுவத்தினர் இருக்காங்க. நம்முடைய இராணுவத்தினருடைய அதிநவீன ஆயுதங்களும் இருக்கு. அதனால இந்த ஆயுதங்களை தாண்டி நம்ம மேல பாகிஸ்தானால தாக்குதல் நடத்த முடியாது அப்படின்னு இருந்தாலுமே நாம வந்து அவ்வளவு எளிதாக இந்த விஷயத்தை எடுத்துக்கொள்ள கூடாது அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்கு. அதனால இன்னைக்கு இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு கொடுத்திருக்கும் இந்த மெசேஜ் ஒரு எச்சரிக்கை வந்து பாகிஸ்தான் இதை பின்பற்றுமா அப்படிங்கிறத வரும் காலங்களில் தான் தெரிந்து கொள்ளணும். கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நண்பர்களே. நம்முடைய மத்திய அரசு இன்னைக்கு எடுத்திருக்கும் இந்த நிலைப்பாடு உங்களுக்கு ஏற்புடையதா இல்லையா, இல்லை மத்திய அரசு இது எடுத்திருக்கிறது சரிதான், மத்திய அரசுடைய பிளானே வேற அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கண்டிப்பா தவறாம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இதே போல பாகிஸ்தானுடைய தலைநகரையே வந்து நெருங்கி இருக்காங்க இந்தியா அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. அதாவது பாகிஸ்தானுடைய ஏர்பேஸ்களை குறி வச்சு இந்தியா தாக்குதல் நடத்தினாங்க. குறிப்பாக நூர்கான் விமான தளம் மீதான தாக்குதல் முக்கியமானதாக பார்க்கப்படுது. அது 1-2 அல்ல, பல்வேறு ஏர்பேஸ்களை குறி வச்சு தான் இந்தியா தாக்குதல் நடத்தியிருக்கு. இன்னைக்கு காலையில இந்திய ராணுவம் சார்பில் நடந்த செய்தியாளர் சந்திப்புலையும் இதை வந்து உறுதி செஞ்சிருக்காங்க. பாகிஸ்தான் வந்து எல்லையோர கிராமங்கள்ல பொதுமக்களை நோக்கி தாக்குதல் நடத்துது. அதற்கு பதிலடி கொடுக்கும் போதும் இந்திய ராணுவ முகாம்களை குறி வச்சு தாக்குதல் நடத்தியது. பொதுமக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வகையில் இந்தியா தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ரேடார் அமைப்புகள், கமாண்ட் சென்டர்களை குறி வச்சு தான் இந்தியா தாக்குதல் நடத்தியிருக்கு. இதுல நூர்கான் விமானம் தளம் மீது இந்தியா நடத்திய தாக்குதல் தான் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுது. இதற்கு முன்பு சக்லாலா விமானப்படை தளம் அப்படின்னு அழைக்கப்பட்ட இது இப்போது நூர்கான் விமான தளம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஏன் அப்படின்னா இந்த தளத்துல தான் பாகிஸ்தானுடைய ராணுவ தலைமையிடமே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இதுதான் பாகிஸ்தான் ராணுவத்துடைய இதயம் அப்படின்னு சொல்றாங்க. அங்கேயே இறங்கி அடிச்சிருக்காங்க இந்தியா. மேலும் இந்த படைத்தளம் பாகிஸ்தானுடைய தலைநகராக இஸ்லாமாபாத்திலிருந்து வெறும் 10 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கு. இது பாகிஸ்தானுடைய மிகவும் முக்கியமான ஏர்பேஸாக கருதப்படுது. பாகிஸ்தான் ராணுவ தலைமையிடமாக இருப்பதால் விமானப்படை தளமாக மட்டுமில்ல, அந்த நாட்டுடைய விஐபிகள் விமான போக்குவரத்துக்கு பயன்படுத்தும் மையமாகவும் இது இருந்திருக்கு. 1965 மற்றும் 1971 போர்ல கூட இந்த தளம் பாகிஸ்தானுக்கு முக்கியமானதாக இருந்துச்சு. இதை இந்தியா காலி செய்யும் வகையில தான் தாக்குதல் நடத்தியிருக்கு. வான்வெளி எரிபொருள் நிரப்புதல் தொடங்கி பல முக்கிய விஷயங்களுக்கு இந்த ஏர்பேஸ் வந்து பயன்படுத்தப்பட்டு வந்தது. மேலும் விமானப்படை பைலட் இருக்காங்களே, இவங்களுக்கான பயிற்சி கல்லூரியும் இங்கே தான் இருக்கு. இந்த அளவுக்கு சென்சிட்டிவான இடத்தை கூட பாதுகாக்க முடியாத அளவுக்கு தான் பாகிஸ்தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும். தலைநகருக்கு அருகே அமைஞ்சிருக்கும் இடத்தையும் இந்தியா தாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமானதாக பார்க்கப்படுது. மேலும் இந்தியா தாக்குதல் நடத்திய இடங்களை நாம் மேப்ல பார்த்தோம்னா ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக புரியும். அதாவது இந்தியாவுடைய எல்லையோர பகுதிகள் மட்டுமில்லாமல் பாகிஸ்தான் முழுக்க தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்தியா நினைச்சாங்கன்னா தலைநகர் இஸ்லாமாபாத் உள்பட எங்கே வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்த முடியும் அப்படிங்கிறது தான் இது எடுத்துக்காட்டுது. அதனால இந்தியா கொடுத்திருக்க இந்த வார்னிங், இனி ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்துச்சுன்னா நாங்கள் எங்கே எப்படி தாக்குவோம் அப்படிங்கிறதே தெரியாது, அது போராக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது உண்மையிலேயே பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையாக தான் பார்க்கப்படுது. அதையும் மீறி பாகிஸ்தான் ஏதாவது செஞ்சாங்கன்னா அதுக்கப்புறம் இருக்கு வேடிக்கை. இதைத் தொடர்ந்து நம்முடைய வார்த்தை ஜெய்சங்கர் அவர்கள் கடுமையாக வந்து பொங்கி எழுந்திருக்காங்க. அதாவது அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, பாகிஸ்தானுடைய ராணுவ நிலைகளை மட்டும்தான் இந்தியா தாக்கிட்டு வருது. பாகிஸ்தானுடைய அத்துமீறலுக்கு இந்தியா தகுந்த பதிலடி தரும். இந்தியா வந்து என்னைக்குமே வரம்ப மீறாது, நிதானமான பொறுமையான அணுகுமுறைகளை வந்து இந்தியா கையாளுது அப்படின்னு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் ஜெய்சங்கர் அவர்கள் என்ன சொன்னார்னா, பாகிஸ்தான் வந்து அப்பாவி மக்களை தாக்கிட்டு வருது, இது உண்மையிலேயே வந்து இந்தியாவுக்கு மேலும் கொதிப்படைய வச்சிருக்கு. அதனால பாகிஸ்தான் வந்து அடக்கி வாசிக்க வேண்டும் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போர் பதற்றத்தை தணிக்கிறதுக்கு அமெரிக்கா முயற்சிகளை மேற்கொண்டுட்டு வர்றாங்க. அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை மார்க்கோ ரூபியோ அவர்கள் இரு தரப்புலையும் பேசிட்டு வர்றாரு. பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்டையும் மார்க்கோ ரூபியோ பேசியிருக்கிறாரு. அப்போது பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இஷாக் தார் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்தியா வந்து தாக்குதலை தொடர்ந்தாங்கன்னா நாங்களும் தொடருவோம், இந்தியா தாக்குதலை நிறுத்தினாங்கன்னா நாங்களும் நிறுத்துவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. பொறுமை இழந்ததால தான் தாக்குதலை தொடங்கணும் அப்படின்னு தெரிவித்ததாக தகவல் வெளியாயிருக்கு. அதே போல நம்முடைய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் மார்க்கோ ரூபியோ கிட்ட பேசியிருக்கிறாரு. அப்போ என்ன சொல்றாருன்னா, இந்தியாவுடைய அணுகுமுறை எப்போதுமே பொறுப்பானது, அது அப்படியே தொடருது அப்படின்னு தெரிவித்ததாக தகவல் வெளியாயிருக்கு. மேலே என்ன சொல்லியிருக்கிறார் ஜெய்சங்கர் அவர்கள்னா, பாகிஸ்தானுடைய ராணுவம் அப்பாவிகளை தாக்கிட்டு வர்றாங்க, பாகிஸ்தானுடைய ராணுவ நிலைகளை மட்டும்தான் இந்தியா தாக்கிட்டு வருது, பாகிஸ்தானுடைய அத்துமீறலுக்கு இந்தியா தகுந்த பதிலடி தருவாங்க, இந்தியா எப்போதுமே வரம்பை மீறாது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், நிதானமாகவும் பொறுமையாகவும் நாங்கள் வந்து அணுகுமுறைகளை வந்து கையாண்டுட்டு வரோம்,
அதனால பாகிஸ்தான் அடக்கி வசிச்சாங்கன்னா அவங்களுக்கு நல்லது, இல்லை அப்படின்னா இந்த பிரச்சனை பெரிய அளவில் எழும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது அப்படின்னு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாரு. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. இந்தியாவும் இப்போ ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்காங்க, அதனால இந்த மோதல் கொஞ்சம் குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.